ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கான டீம் ஸ்குவாட்ஸ் பத்தி ஒரு சீரீஸ் ஒரு சீரீஸ் எயிட் எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். நம்ம அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க வந்து அவங்க வந்து 2014 அண்ட் 2016 வந்து சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பெருசா வந்து T20 வேர்ல்ட் கப்ல வந்து பெருசா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவங்களுக்கு எப்பவுமே வந்து பேட்டிங் வந்து பவர் பேக் கடப்பா பேட்டிங் வச்சிருப்பாங்க. நம்பர் 10 பேட்டிங் வச்சிருப்பாங்க. அண்ட் ஸோ அவங்களுக்கு பேட்டிங் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எங்க பிரச்சனைனா போலிங் தான். அவங்க போலிங் தான். அவங்க வந்து அவங்களுக்கு இப்ப வந்து ஒரே டூ போலர்ஸா வச்சிருக்காங்க. பாக்கி எல்லாரும் வாரிய பால் டெபாசிட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து நான் இப்போ ஸ்குவாட படிக்கிறேன். பார்க்கலாமா அந்த ஸ்குவாடு எப்படி அவங்க அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட் வந்து எப்படி இருக்குன்னு. அவங்க ஸ்குவாட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் ஷே ஹோப், அப்புறம் வந்து ஷிம்ரான் ஹெட்மயர், அப்புறம் ஜான்சன் சார்ல்ஸ், அவரும் விக்கெட் கீப்பர். அவர் வந்து 2016 ஆடுறாரு. 2016 அவர் தான் வந்து அவர் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேட்டிங்க ஓபன் பண்ணாரு. அப்பதான் வந்து இந்த மாதிரி அப்பயும் வந்து வேர்ல்ட் கப் ஹோஸ்டட் பை டீம் இந்தியா. அப்ப வந்து அவர் தான் வந்து ஓப்பனிங். அண்ட் அப்ப வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து அப்பதான் கடைசியா ஜெயிச்சாங்க வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ், அப்புறம் மேத்யூ ஃபோர்டு, ஜேசன் ஹோல்டர், அகில் ஹுசைன், ஷமார் ஜோசப், பிராண்டன் கிங், குடகேஷ் மோட்டி, பழைய கேப்டன் ரோமன் பாவல், அப்புறம் ஷெஃபன் ரதர்ஃபோர்டு, குவென்டின் சாம்சன், ஜேடன் சீல்ஸ், ரொமாரே ஷெப்பர்ட். அதான் அவங்க ஸ்குவாட். நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து பேட்டிங் 10 பேருக்கு வச்சிருக்காங்க. அவங்க பிரச்சனை என்னன்னா போலிங் தான். அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து போலிங் வந்து இப்போ வந்து 2 கன் போலர்ஸ் வச்சிருக்காங்க. அகில் ஹுசைன் அண்ட் ஜேசன் ஹோல்டர் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஜேடன் சீல்ஸ், அவர் வந்து எப்பயாவது ஒன்ஸ் தான் சூப்பரா போடுவாரு. அப்புறம் ரொமாரே ஷெப்பர்டு கை சுத்தி போலிங் போட்டனாலே வந்து 4 overs 40 runs போயிடும். அப்புறம் வந்து ஷமார் ஜோசப் வந்து பெருசா வந்து T20 வந்து ஸ்டெப் அப் பண்ணல. ஆனா டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போடுறாரு. அதேதான் ஜேடன் சீல்ஸ். 2 பேர் வந்து T20 ஸ்டெப் அப் பண்ணல. அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ், அவர் வந்து இந்த மாதிரி டர்ன் விக்கெட்ல வந்து டிஃபென்சிவா போட்டுருவாரு. ஆனா அட்டாக்கிங் யார் போடுவாங்க? அகில் ஹுசைனும் டிஃபென்சிவ் போலரு, ஜேசனும் டிஃபென்சிவ் போலரு, ஜேசன் ஹோல்டரும் டிஃபென்சிவ் போலர். எத்தனை டிஃபென்சிவ் போலரும் புரியல. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் குடகேஷ் மோட்டி வச்சிருக்காங்க. அவர் வந்து அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஆனா அவர் வந்து அவர் பிளேயிங் லெவல்ல வர வாய்ப்பு இல்லை. அவர் வந்து அகில் ஹுசைனுக்கு பேக்கப் தான் ஸ்குவாட்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேத்யூ, அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி மெயின் ஸ்டே அவங்க வந்து இந்த மாதிரி டீம்ல வந்து முக்கால்வாசி ஆல்ரவுண்டர்ஸா வச்சிருக்காங்க. வெறும் ஜேடன் சீல்ஸ் தான் வந்து பிரைமரி போலர் தான். பாக்கி எல்லாரும் ஆல்ரவுண்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பிளேயிங் லெவல் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டிபேட் இருக்கு. ராஸ்டன் சேஸா இல்லைன்னா குடகேஷ் மோட்டியான்னு. அவங்க வந்து அவங்க சேஸை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெரைட்டி வரும். சேஸ் வந்து ரைட் ஆஃப் ஸ்பின்னரு, அவரு பவர் பிளேயும் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. அண்ட் பிளஸ் வந்து அவங்க வந்து
அதர் வென்யூஸ் வந்து கல்கட்டா அண்ட் பாம்பே. பாம்பேல பால் டர்ன் ஆகாது, கல்கட்டால பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் டர்ன் ஆகலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க பாம்பேல வந்து அவங்க போலிங் வந்து வாரி லீக் பண்ணிட்டு இருக்கும் பாருங்க. அது பாம்பே பொட்டி கிரவுண்ட் டியூ இருக்கும், பேட்ஸ்மேன் நேரா பந்து வரும். பிளஸ் வேற வெஸ்ட் இண்டீஸ் போலிங் இல்லை. ஸோ வந்து பாம்பே கண்டிப்பா லீக் ஆகும். கல்கத்தால கொஞ்சம் டஃப் தரலாம் போலிங். ஏன்னா இவங்க அக்கீல் ஹுசைன் வச்சிருக்காங்க, சேஸ் வச்சிருக்காங்க, ஜேசன் ஹோல்டர் வச்சிருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் நல்லா நல்லா வந்து ஹைட்டா இருப்பாரு. பிளஸ் அப்புறம் வந்து அந்த ஸ்லோயர் பவுன்ஸ் அந்த கல்கட்டா பிச்சில் இருந்துட்டு ஆஃப் த விக்கெட் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் கிடைக்கும், பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வரும். அந்த மாதிரி இது மாதிரி ஷார்ட் ஆடுறது கொஞ்சம் பேட்ஸ்மேன் ட்ரபிள் பண்ணலாம். ஜேசன் ஹோல்டர் அக்கீல் ஹுசைன் துண்டா போட்டு பவர் பிளேல 3 overs 13 மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து 3 overs போட்டு மேக்ஸிமம் ரன்ஸ் வந்து 30 ரன்ஸ் போகும். அண்ட் அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேரம் பாலு அந்த மாதிரி வெரைட்டிலாம் இல்லை, ஒரே ஸ்லைடர் வச்சுதான் போடுவார். ஆனா அதை வந்து கன்னு மாதிரி போடுவார் பவர் பிளேல. ஸோ வந்து அக்கீல் ஹுசைன் வந்து போட்டுவார் பவர் பிளே 3 overs. அதுக்கப்புறம் வந்து அலாங் வித் அக்கீல் ஹுசைன் யார் போட போறாருங்க? ஒன்னு ஜேடன் சீல்ஸா இல்லைன்னா மேத்யூ ஃபோர்ட் தான் போடுவார் மோஸ்ட்லி. ஏன்னா மேத்யூ ஃபோர்ட் வந்து அந்த அவுட் ஸ்விங்கர் அந்த இன் ஸ்விங்கர்லாம் சூப்பரா போடுவார். அவட பந்து சும்மா ஸ்விங் மாதிரி நகரும், இப்படி போகும், பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க போர்டிங்ல. இந்த மாதிரி பாருங்க, அக்கீல் ஹுசைன், மேத்யூ ஃபோர்டு, ஜேடன் சீல்ஸ், அப்புறம் வந்து ஒன் ஆஃப் சேஸ் ஆர் மோட்டி, இல்லை அப்புறம் ஹோல்டரு, பாவெல்லு, ரொமாரி ஷெப்பர்டு. ஸோ அவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா யாருமே வந்து அந்த மாதிரி கன் போலர் அந்த மாதிரி இந்த மாதிரி T20 வரைக்கும் போலர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு பும்ரா, ஒரு வருண் சக்கரவர்த்தி, ஒரு ஹர்திக் பாண்டியா, இல்லைன்னா ஒரு ஷாயின் அஃப்ரிடி, இல்லைன்னா ஒரு ஸ்டார்க்கு, இல்லைன்னா ஒரு ஷாயின் அஃப்ரிடி, ஒரு ஸ்டார்க்கு, ஒரு உஸ்மான் தாரிக்கு, அந்த மாதிரி போலர்ஸ் வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் அட்டாக் பண்ணலாம் போலிங் வச்சு. இவங்களுக்கு போலிங் வந்து இருக்கிறது வந்து ஒன்லி 2 போலரு, அக்கீல் ஹுசைன், ஹோல்டர் அண்ட் சேஸ் வந்து நீங்க கல்கட்டால பிளே பண்ணலாம். நீங்க அதுக்கப்புறம் வந்து பாம்பே போனீங்கன்னா சேஸ் வந்து அவர்கிட்ட விக்கெட் வராது. ஆனா அவருடைய பாம்பேல டிஃபென்சிவா போட்டு போயிடுவாரு. அவர் வந்து ஸ்மார்ட் போலரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி இப்பதான் முடிச்ச SA20 அதுல வந்து அகேன்ஸ்ட் டபுள் சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து அகேன்ஸ்டா வந்து அவர் வந்து இந்த மாதிரி 20th T20 கடைசி ஓவர் போட்டாரு, டெத் ஓவர்ல 20th ஓவர் போட்டாரு டு ஜாஸ் பட்லர். அந்த மாதிரி போடுறதுக்குன்னே ஒரு தில்லு வேணும். அது எங்க செஞ்சுரியன் பால் நல்லா பேட்டு வரும், பால் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் டர்ன் ஆகலாம், அவ்வளோ அந்த மாதிரி விக்கெட் அது. ஆனா அங்க போய் 20th ஓவர் போட்டார் பாத்தீங்களா, பீயிங் ஸ்பின்னர், அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவர் எப்பவுமே ஒரு ஸ்மார்ட் போலர். அவர் திங்கிங் எப்படி அவர் டிஃபென்சிவா போடணும்னு அவருக்கு கிளியரா தெரியும். அந்த வேலையை போட்டு போயிடுவாரு. வெஸ்ட் இண்டீஸ்ல போலிங் அட்டாக்ல ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒரு ஸ்ட்ரைக் ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் இல்ல அவங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. அது வந்து அவங்க போலிங். நம்ம இப்ப அவங்க பேட்டிங் பார்த்தோம்னா, அவங்க பேட்டிங்ல வந்து ஷே ஹோப் வச்சிருக்காங்க. ஷே ஹோப் வந்து இந்த மாதிரி அவர் வந்து SA20 வந்து செம ஃபார்ம்ல இருந்து வராரு. அவர் வந்து இந்த மாதிரி அகேன்ஸ்ட் பால் ராயல்ஸ் வந்து ஒரு மேட்ச் வினிங் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு. அதுல வந்து 9 பவுண்டரி, 9 4 அண்ட் 9 6 அடிச்சாரு. playing for the Pretoria Caps against the MI Cape Town. Paul Royce, sorry,
கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாரி. அவர் வந்து பிளேயிங் பிளேயிங் ஃபார் பிளேயிங் ஃபார் தி பிரிட்டோரியா கேப்ஸ் அகைன்ஸ்ட் எம்ஐ கேப் டவுன். ஸோ வந்து அவர் வந்து ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் பிளஸ் வந்து நீங்க இந்தியா வரீங்களா, நீங்க ஸ்பின்ன வந்து கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணணும். மொத்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்லயும் ஷேஹோப் வந்து அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஸ்பின்ன வந்து கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணுவாரு. பாக்கி எல்லா பேட்ஸ்மேன் வந்து வெறும் கையால தான் ஆடுவாங்க. பேட்டிங் வந்துச்சுன்னா அப்படியே ஓங்குவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் பவர் உண்டு. அவங்க சும்மா பேட்ல பட்டாலே போதும், பால் தெரிக்கும் பவுண்டரிக்கு. ஆனா பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னா இவங்க மாட்டுவாங்க. அதர் தன் ஷேவ் இவங்களுக்கு யாருமே பண்ண முடியாது அந்த அட்டாக்க. அதுக்கப்புறம் வந்து பிராண்டன் கிங் இருக்காரு. பிராண்டன் கிங் வந்து ஒன்ஸ் பட்டுச்சுன்னா ஒரு ஸ்டார்ட் வந்துட்டா போதும், கண்ணில் ஒருத்தர் மாதிரி பேட்டிங் ஆடுவார். புளின்னு பேட்டிங் வைப்பாரு. புளின்னு பால் வைப்பாரு. அதுக்கப்புறம் ஜான்சன் சார்ல்ஸ் அவருக்கு அவர் வந்து இந்த மாதிரி 2016 வந்து இந்த மாதிரி இங்க வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிளேயிங் இன் இந்தியா. அவர் 10 வருஷமா ஆடுறாரு. அவர் வந்து ஸ்டால்வார்ட் ஆயிட்டாரு இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 4ல ஷெர்ஃபின் ருதர்ஃபோர்டு. அவர் வந்து பிளேயிங் ஃபார் தி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து நம்பர் 5 நம்பர் 6 வந்து என்னமா பேட்டிங் ஆடினாரு. அவர் வந்து போலர்ஸ் வந்து பாரபட்சம் பார்க்காமலே வச்சு வாங்கினாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஆடின 10 மேட்ச்ல வந்து 334 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 33. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 164. பிளேயிங் இன் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால வந்து அதர் செஞ்சுரியன் வந்து பேட்டிங் ஆடுறது கஷ்டம். ஏன்னா பால் நல்லா நகரும், கொஞ்சம் போலர்ஸ் பவுன்ஸும் வரும். அங்க போய் இந்த ஷெர்ஃபின் ரதர்ஃபோர்ட் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு 165 இன் சவுத் ஆப்பிரிக்கா. அது பெரிய விஷயம். அப்புறம் ரோமன் பாவல் வச்சிருக்காரு. அவரு பினிஷிங் மாதிரி பண்ணிடுவாரு. அப்புறம் ஹோல்டர் வச்சிருக்காங்க. அப்புறம் ரொமாரி ஷெப்பர்ட் அண்ட் அப்புறம் அக்கீல் ஹோசின் அப்புறம் சேஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பேட்டிங் பிரச்சனையே இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோப் டில் சேஸ் வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. எல்லாரும் பேட்டிங் ஆடுவாங்க. இவங்களுக்கு பிரச்சனை பேட்டிங் இல்லை, இவங்க போலிங் தான் பிரச்சனை. இவங்க வந்து பாம்பே, அஹமதாபாடு, அப்புறம் வந்து இந்த மாதிரி அஹமதாபாடு அந்த மாதிரி விக்கெட் போனாங்கன்னா கொஞ்சம் மாட்டுவாங்க. ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி இவங்க எப்படியும் சூப்பர் 8 வந்துருவாங்க. ஏன்னா சூப்பர் 8 இவங்க வந்து டீம்ல வந்து இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து அதுக்கப்புறம் தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க கண்டிப்பா சூப்பர் 8 வந்துடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் சூப்பர் 8ல அவங்க வந்து சூப்பர் 8 கொஞ்சம் கஷ்டப்பட்டு செமிஃபைனல்ஸ் வர மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்னு இந்த மாதிரி பூராண்டு அவங்க வந்து இந்த வருஷம் வேர்ல்ட் கப் வந்து பூரான ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பூரான் மட்டும் இந்த மாதிரி ரிட்டையர் ஆகாம பிளே பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து அப்புறம் திரும்பி வந்துடுவார். ஒரு கன் பேட்டர். இந்தியால வந்து அவர் எல்லா வருஷமும் ஐபிஎல் ஆடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ அவர் வந்து டீமுக்கு நல்ல வேல்யூ பிளே பண்ணியிருப்பாரு. அப்புறம் நிறைய அவரும் மிஸ் பண்ணுவாங்க. அவர் மட்டும் இந்த மாதிரி பிளே பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து அலாங் வித் அகில் ஹோசன், நரேன், ஹோல்டரு போலிங் கொஞ்சம் தேய்த்திருக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் வாட்ச் இல்லாம வந்திருக்காங்க T20 வேர்ல்ட் கப்புக்கு. ஆனா அவங்க ஸ்குவாட் பார்க்கறது எதுவும் மட்டமாலாம் இல்ல. பேட்டிங் பாருங்க 10 பேர் வச்சிருக்காங்க. பட்டுச்சுன்னா போதும், அவங்க வந்து இந்த மாதிரி டாஸ் ஜெயிச்சாங்கன்னா போல் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க போலிங் கொஞ்சம் மட்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க போய் பால் போட்டு ஒரு 200 220 போயிடுச்சுன்னா அது சேஸ் பண்ணக்கு இவங்க சரக்கு இருக்கு. ஏன்னா கல்கட்டால டியூ வரும், பாம்பேல டியூ வரும். அவங்களுக்கு சேஸ் பண்றது சரக்கு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட வந்து அவங்க வந்து மேட்ச் பார்க்கலாம்னா அவங்க வந்து 7th February 7th வந்து ஸ்காட்லாந்து ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஆடுறாங்க பாம்பேல வந்து 11th அன்னைக்கு. அது ஒரு ஈவினிங் மேட்ச், நல்லா டியூ வரும். அதுக்கப்புறம் 15th அன்னைக்கு வந்து அவங்க வந்து காலையில் மேட்ச் ஆடுறாங்க அகேன்ஸ்ட் நேபாளிஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கடைசியா வந்து கல்கட்டால வந்து டீம் இட்டாலி ஆடுறாங்க ஆன் தி 19th பிஃபோர் த சூப்பர் 8. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.